போட்டிருக்கிற வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிக மிக பயனுள்ள வீடியோ. உங்களுக்கு அனைவருக்குமே இது நல்ல ஒரு தகவலான வீடியோ. நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் சரியான முறையில் இதை பயன்படுத்திக்கோங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, கூலி தொழிலாளிங்க, உண்மையிலே வீடு இல்லாத நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க, அதை எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறதுன்னு ரொம்ப தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நிறைய பேர் கட்டுமான காடு வச்சுருக்கீங்க, அதை பயன்படுத்த தெரியல. அதில் போய் எப்படி வாங்குறதுன்னு தெரில. இதுக்காக தான் எங்கிட்ட வர்றவங்களே நிறைய பேர் இதை எப்படி பண்ணுறது என்னான்னு தெரியாமல் வர்றதுனால தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கெல்லாம் இதில் பணம் வருது. இதில் படிக்கிற குழந்தைங்க பேரில் போடக்கூடாது கார்டு. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேரில் போடணும். அதாவது பேரண்ட்ஸ் பேரில். பெற்றோர்கள் கூலி தொழிலாளியாக இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் பேரில் இந்த கார்டை போட்டு அதன் மூலமாக இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு உங்கள் அப்பா மேஸ்திரினா அப்பா பேரில் கார்டு போடணும். அம்மா சித்தாள்னா அந்த கலவை கலக்கிற வேலை செய்கிறாங்கன்னா அம்மா பேரில் கார்டு போடணும். அவங்களுடைய குழந்தைங்க 2 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு காசு வரும். அந்த குழந்தைங்க என்ன படிக்கிறாங்களோ 6ஆவதுலேருந்து அவங்க எனி டிகிரி எத்தனாவது அவங்க டிகிரி எவ்வளோ படிக்கிறாங்களோ அது வரையும் வரும். அதுக்கு பிறகு அதே குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் கட்டுறாங்கன்னா கல்யாணத்துக்கு 20,000 ஒரு குழந்தைக்கு 20,000 ரூபாய், 2 குழந்தைக்கு 20 40,000 ரூபா வரும். அந்த இவங்களுக்கு அதுக்கு பிறகு 60 வயசுக்கு மேலே பென்ஷன் வரும். இப்போ எப்படி ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த பென்ஷன் ஏஜ் முதிர்வுக்கு தராங்க. அது இல்லாமல் இவங்க இயற்கை மரணம் இடையில் ஏதாவது உடல் நலக்குறைவுனால இயற்கை மரணம் அடைந்தால் அவங்களுக்கு 55,000 ரூபாய் வருது. இல்லை இவங்க வேலை செய்கிறதாவிலையோ இல்லை வேலைக்கு போகிற வழியிலையோ இல்லை இவங்க அந்த வேலையின் இதில் அடிபட்டோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை இவங்களுக்கு வேறு எதனா வேலை செய்கிறதாவில மேலேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்தோ இது மாதிரி அடிபட்டால் அந்த அடியின் தன்மைக்கு ஏற்றபடி உறுப்புகள் இழந்தால் அந்த உறுப்புகள் இழப்புக்கு ஏற்றபடி அதுக்கான பணம் இதில் தராங்க. இல்லை அந்த இடத்துல ஒரு விழுந்து இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 8 லட்சம் வரையும் தராங்க. அந்த அடியின் தன்மைக்கு ஏற்றபடி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டணுன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இல்லாத ஒன்றும் இல்லாமல் நான் எனக்கு இருக்கக்கூட இடம் இல்லை, வாடகையில் இருக்கேன், அணக்கூலி தொழிலாளி, நான் கட்டுமான கார்டு வச்சுருக்கேன்னா நீங்கள் போய் வீட்டுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு ஃப்ரீயாக உங்களுக்கு தராங்க, வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இல்லை எனக்கு இடம் இருக்குது, வீடு கட்டுற அளவுக்கு இடம் இருக்குது, ஆனால் கட்டுறதுக்காக என்னால் முடியல, அதுக்கான பண வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்காக வீடு கட்ட 4 லட்சம் தராங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவ செலவு, உங்களுக்கு மருத்துவ உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை குன்றி இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு மருத்துவ செலவுக்காக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஃபுல்லாகவே பயனுள்ள தகவல். இது ஃபுல்லாகவே உண்மையான தகவல். நீங்கள் இதை நீங்கள் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரியும். இது மொத்தமும் உண்மை தகவல். இதில் எந்த ஒரு ஃபேக் நியூஸ் எதுவுமே இல்லை. இது பொய்யான தகவல் எதுவும் இல்லை. அதனால் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நான் உங்களுக்கு வழி சொல்லியிருக்கேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.